ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ இன் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இது என்னோட ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog தான். மார்னிங் எழுந்து வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலி இன்றைக்கி வேறு ஒரு கோலம் போடணும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன். அது அந்த புள்ளி வைப்போம் இல்லையா, அது கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும். ரொம்ப நெருக்கமாக வச்சிட்டதுனால நான் அந்த டிசைன் போட முடியல. ஸோ அதனால ஏதோ ஒரு டிசைன் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு குட்டியாக ஒரு கோலத்தை போட்டுட்டு அப்படியே சூடாக ஒரு கப் டீ போட்டுட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் வெதர் ரொம்ப நல்லா இருக்குது, சில்லுன்னு இருக்குது. பயங்கர ஒரு ஹாட்டாக இருந்த இந்த டைமில் இந்த வெதர் சில்லுன்னு மாறினதே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறதுக்குமே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாகி வேலை பார்க்குற மாதிரி இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த வெயில் டைமில் வேலை பார்க்குறது அவ்வளோ ஹாட்டாக இருக்கும்போது சின்ன சின்ன வேலைகள் கூட நம்மளுக்கு கொஞ்சம் எரிச்சலை கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இப்போ வெதர் சூப்பராக இருக்கிறதுனால நல்லா இருக்குது வேலை பார்க்குறதுக்கும் சரி, அந்த டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் சரி. ஸோ அப்படியே மார்னிங் கோலத்தெல்லாம் போட்டுட்டு அடுத்து ஒரு கப் டீ போட்டு சூடாக சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு வீடியோ எடுக்க வேண்டியது இருந்துச்சு. நம்மளோட குக்கிங் சேனலுக்கு ஒரு ரெசிபி தயிர் குழம்பு. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ எடுத்து முடித்ததுக்கப்புறமா ஒரு சில க்ளீனிங் வேலைகள்லாம் இருந்துச்சு, அதையும் பண்ணிவிட்டு அப்படியே இந்த vlog-ஐ கண்டினியூ பண்ணேன். ஸோ இந்த vlog-ஐ பார்த்துக்கிட்டே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாப்பிக்கில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளோதான் க்ளோஸான ஒரு பர்சனாக இருந்தாலும் நம்ம சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக அவங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கக்கூடாது. நமக்கு ரொம்ப க்ளோஸ் தானே, யார்கிட்ட சொல்லிட போகிறாங்க அப்படின்னு நினச்சி ஒரு சில நேரங்களில் நமக்கு ஏதாவது டென்ஷனாக இருக்கும்போதோ இல்லை மன வருத்தத்தில் இருக்கும்போதோ இல்லை ரொம்ப ஜாலியாக இருக்கும்போதோ சில விஷயங்களை அவசரத்தில் ஷேர் பண்ணிடுவோம். அது போய் சேரக்கூடாதவங்ககிட்ட சேர்ந்து அந்த விஷயத்தினால நமக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்து இல்லை தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்களை எப்போவுமே மறந்தும் கூட எவ்வளோ க்ளோஸான பர்சனாக இருந்தாலும் அவங்களோட ஷேர் பண்ணிக்காதீங்க. வாங்க அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம லைஃப்பில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்செக்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றி எப்போவுமே எவ்வளோ க்ளோஸான பர்சனாக இருந்தாலும் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக ஒரு இன்செக்யூரிட்டி வரலாம். அப்போ கையில் நம்மளுக்கு பணம் சரியாக இல்லாமல் இருக்கலாம், நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் இருக்கலாம். அதே மாதிரி சில நேரங்களில் சில பேருக்கு தன்னோட அப்பியரன்ஸ் பற்றி, அதாவது ஃபிசிக் பற்றின சில இன்செக்யூரிட்டிஸ் இருக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருக்கலாம், இல்லை ஹைட் கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லை கொஞ்சம் வெயிட்டாக இருந்திருக்கலாம், வெயிட் கம்மியாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது யோசிக்கிறது, இல்லை ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஏதாவது ஒரு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி எப்போவுமே எவ்வளோ க்ளோஸான பர்சனாக இருந்தாலும் அவங்களோட ஷேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இப்போ நமக்கு க்ளோஸாக இருக்கவங்க லைஃப் லாங் அதே ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு தெரியாது. இப்போ நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க அப்படின்ற காரணத்துக்காக அவங்களோட ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில சூழ்நிலைகள்னால நீங்கள் கொஞ்சம் பிரிஞ்சு போகிற மாதிரியோ இல்லை அவங்க உங்களை விட்டு விலகி போகிற மாதிரியான சூழ்நிலையோ வரும்போது நீங்கள் அவங்களோட ஷேர் பண்ண அந்த இன்செக்யூரிட்டிஸ் பற்றி அவங்க இன்னும் 4 பேரோட ஷேர் பண்ணிக்குவாங்க. அதை பற்றி கமெண்ட் பண்ணுறது இல்லை உங்களோட அந்த இன்செக்யூரிட்டியை வச்சு உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது உங்களோட லைஃப்பில் நிறைய பாதிப்புகளை உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே உங்களோட இன்செக்யூரிட்டிஸ் பற்றி யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை விட்டு நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியில் வரலாம் அப்படின்றதுக்கான முயற்சிகளை எடுங்க. ரெண்டாவது விஷயம், யாரோட அப்பியரன்ஸ் பற்றியும் கமெண்ட் பாஸ் பண்ணுறதோ இல்லை அவங்கள பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தையோ உங்களுக்கு க்ளோஸான பர்சன் தானேன்னு சொல்லி யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், அப்பியரன்ஸ் பற்றி பேசுகிறதே ரொம்ப தப்பு.
அதை வந்து உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணுச்சுன்னா கூட உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, இப்படிலாம் நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு தாட்ஸே வரக்கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி. அதையும் மீறி உங்களுக்கு தோணுன விஷயத்த இன்னொருத்தர்கிட்ட ஒரு மாதிரி அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறதோ, இல்லை அவங்களோட அப்பியரன்ஸ் பற்றி ஏதாவது உங்களோட கருத்துக்களை வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறதையோ எப்போவுமே வச்சுக்காதீங்க. இப்படி நீங்கள் பண்ணும்பொழுது உங்களை பற்றின இமேஜ் வந்து நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக தான் போய் சேரும். ஏன்னா உங்களை பற்றி அவங்க இத்தனை நாள் வரைக்கும் கூட ரொம்ப நல்ல விதமாக யோசித்து வச்சுருக்கலாம். நீங்கள் பண்ணுற இந்த ஒரு சின்ன விஷயத்தினால, அதாவது இந்த ஒரு சின்ன கமெண்ட்டை பாஸ் பண்ணுறதுனால உங்களை பற்றி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்கு நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போது அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அடுத்தவங்களை பற்றியே நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாங்களே, அப்போ நம்ம இல்லாதப்போ நம்மளை பற்றியும் தானே இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படியே கட் பண்ணிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி அப்பியரன்ஸ் வச்சு யாரையுமே எப்போவுமே கிண்டல் பண்ணுறதோ இல்லை ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறதோ பண்ணாதீங்க. அதையும் மீறி உங்கள் மைண்டில் தோணுச்சுன்னா கூட உங்களுக்கு நீங்களே அது தப்புன்றதையும் சொல்லிக்கோங்க. மற்றவங்கக்கிட்ட இந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது அப்படின்றதுலையும் ரொம்ப கான்சியஸாகவே இருங்க. 3வது விஷயம், உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு டைமில் நீங்கள் பண்ண மிஸ்டேக்கை நினச்சி ரொம்ப நாளாக வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்களே, ஒரு சில ரெக்ரெட்ஸ் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் மறக்கணும்னு நினைப்பீங்க, இல்லை அதை விட்டு நீங்கள் வெளியில் வரணும், அந்த மிஸ்டேக்கை நம்ம லைஃப்பில் திரும்ப பண்ணவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயத்தை பற்றி எப்போவுமே எவ்வளோ க்ளோஸான பர்சனாக இருந்தாலும் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறத முடிஞ்ச வரைக்கும் இல்லை, கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு வருத்தத்தில் அதை ஷேர் பண்ணுவீங்க. நீங்கள் அந்த விஷயத்தை, அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ண டைமில் உங்களுக்கான ஏஜ் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லை அதுக்கான அனுபவம் இல்லாமல் இருந்திருக்கலாம், வாழ்க்கையை பற்றின புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையினால் நீங்கள் அதை பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கலாம். பட் அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும்னு நினச்சி அந்த ப்ராசஸில் இருக்கும் பொழுது அதை பற்றி யாருக்கிட்டையாவது சொன்னீங்கன்னா உங்களை வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை நீங்கள் இப்படி தானோ அப்படின்னு அவங்களாம் வந்து நீங்கள் பண்ண அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கை வச்சு ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த விஷயத்தை இன்னும் 4 பேர்கிட்ட போய் ஷேர் பண்ணுவாங்க. நீங்களே அதை விட்டு மறக்கணும்னு நினச்சாலும் அதை ஒரு தடவை சொல்லி காட்டுறது, அதுக்கான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதை உங்களை குத்தி காட்டுற மாதிரி பேசுறது, இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எப்போவுமே யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட ரெக்ரெட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை விட்டு வெளியில் வரணும், அந்த தப்பை இனிமேல் லைஃப்பில் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணவும் செய்யுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான விளாகோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.